அற்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தத்தில் புடைப்பிடிப்பவன் போல் பழனிசாமி தன்னிலை உணராமல் தலைகால் புரியாமல் நடந்து விட்டார். அதனால்தான் அதிமுகவிற்கு இந்த தொடர் தோல்விகள், தொடர் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அதிமுக முன்னுக்கு வர வேண்டும், முன்னடைவை பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற தலைமை அதற்கு வர வேண்டும். அந்த தலைமை அனைவரையும் அரவணைக்கிற தலைமையாக இருக்க வேண்டும். வல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவனாக இருக்க வேண்டும். நாணயம் வைத்திருக்கிறாக இருந்தால் மட்டும் போதாது, நான் நயம் மிக்கவனாக இருக்க வேண்டும். நெஞ்சுரம் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு தலைமைக்கான தகுதிகளாக புரட்சித் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதெல்லாம் எதுவுமே இல்லாத எடப்பாடி விபத்தில் வந்து விபரீதமாக இடையில் ஏற்பட்ட இடைச்செருகலாக வந்து விட்டார். இந்த அதிமுகவினுடைய கேடு காலம், பழனிசாமியினுடைய காலம். அதனால் இந்த அதிமுகவுக்கு ஏற்பட்ட இருண்ட காலம், எப்படி தமிழக வரலாற்றில் களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் என்று சொல்வார்களோ, அது மாதிரி அதிமுகவில் எடப்பாடியின் காலம் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்தை துடைத்து விட்டு ஒரு ஒளிமிக்க காலமாக மாற்ற வேண்டும் என்றால் பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும். அதுவும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற தலைமையின் கீழ் அது இயங்க வேண்டும்.